அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தினம் ஒரு உபதேசம். சூரா சபா, வசனம் 15-16. அன்புள்ளம் கொண்ட இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, யமன் நாட்டின் தலைநகரம் சன்ஆ. சன்ஆவிலிருந்து 55 மைல் வடகிழக்கில் இந்நகரம் இருக்கின்றது. கஹதானிய வர்க்கத்தில் தோன்றிய யஷ்ஹப் என்பவரின் மகன்தான் சபா என்பவர். இவருக்கு அதிகமான குழந்தைகள் இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய சபாவின் பெயரால் ஒரு நகரத்தை உண்டாக்கி அதற்கு சபா என பெயரிட்டார்கள். பின்னால் இக்கூட்டத்தினரே சபா குடும்பம் என அழைக்கப்பட்டு வந்தார்கள். இக்குடும்பத்தினரில் அநேக பிரிவினர் யமனிலும் பல பாகங்களில் குடியேறி வாழ்ந்தார்கள். இவர்களில் நல்ல கொள்கையுடைய அரசர்களும் இருந்தார்கள், சிலைகளை வணங்கும் அரசர்களும் இருந்திருக்கின்றார்கள். மழை தண்ணீரை தேக்கி வைத்து தேவைப்படும் பொழுது பொதுமக்கள் உபயோகப்படுத்துவதற்காக நீண்ட உறுதியான அணைக்கட்டு ஒன்றை இவர்களில் ஒரு அரசர் கட்டியிருந்தார். அது பல மைல் நீளமுடையதாக இருந்திருக்கின்றது. வெகு தொலைவில் பொழியும் மழை தண்ணீரும் இதில் வந்து தேங்கும். இவ்வணையிலிருந்து பல நதிகளையும் 12 வாய்க்கால்களையும் வெட்டி விவசாயம், தோட்டம் ஆகியவற்றிற்கு தண்ணீர் பாயுமாறும் செய்யப்பட்டு இருந்தது. தோட்டங்களும் விவசாயமும் நகரின் ஒவ்வொரு வீதியின் இரு புறங்களிலும் பரவி பசுமையாக காட்சியளித்தது. அத்தோட்டங்களும் விவசாயமும் ஷாம் நாடு வரை நீண்டு இருந்ததாக சிலரும், தலைநகர் சன்ஆ வரை விஸ்தீர்ணமாக இருந்ததாகவும் சிலர் கூறுகின்றார்கள். நகரின் எந்த பக்கம் பார்த்தாலும் அங்குள்ள ஒவ்வொரு வீதியின் இரு புறமும் தோட்டங்களும் விவசாயமுமாக காட்சியளித்தன. ஆங்காங்கே பல சிறிய ஊர்களும் உண்டாகி மக்கள் அங்கெல்லாம் குடியேறி மிக செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்நகர் வழியாக வரும் வழிப்போக்கர்கள் நினைத்த இடத்தில் தங்கி கனிகளையும் உணவு வகைகளையும் அருந்தி கொண்டு பல நாட்கள் அங்கு தங்கி செல்வார்கள். அதற்கேற்றாற்போல் உண்பதற்கு உணவும் குடிப்பதற்கும் மதுரமான தண்ணீரும் அங்கு எப்போதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். அந்நகரின் எல்லா திசைகளிலும் மக்கள் இல்லங்களை அழகான முறையில் கட்டி வாழ்ந்து வந்தார்கள். திருட்டோ கொள்ளையோ கொலையோ எதுவும் நடைபெற வாய்ப்பில்லாத காரணத்தால் மக்கள் பயமில்லாமல் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். நகரின் காற்றும் தண்ணீரும் தூய்மையாக இருந்த காரணத்தால் அங்கு வாழும் மக்கள் நோயற்றவர்களாக, உடல் நலமுடையவர்களாகவே இருந்தார்கள். இத்தகைய சபா நகரத்தின் வனப்பு பற்றி இவ்வசனம் எடுத்து கூறுகையில், சபாவாசிகளுக்கு அவர்கள் வசிக்கும் இடங்களில் நம்மை நினைத்து நமக்கு நன்றியை தெரிவிப்பதற்குரிய எல்லா சான்றுகளும் அத்தாட்சிகளும் நிச்சயமாகவே இருந்திருக்கின்றது. அதனுடைய வீதிகளின் வலப்பக்கங்களிலும் இடப்பக்கங்களிலும் தோட்டங்களும் விவசாயங்களும் இருந்தன. இதில் வசிக்கும் கூட்டத்தினரை நோக்கி, உங்களுடைய இறைவனான அல்லாஹ் வழங்கியுள்ள இந்த உணவுகளை நீங்கள் நன்கு சாப்பிடுங்கள், இதன் சுகபோகங்களை நீங்கள் அனுபவியுங்கள், அவனுக்கே நீங்கள் நன்றியும் செலுத்துங்கள் எனவும் கூறினோம். மனம் பொருந்திய நகராகும். அருவருக்கத்தக்க துர்நாற்றம் வீசக்கூடியதோ எதுவும் இதில் கிடையாது. இதில் ஈயோ கொசுவோ பாம்போ தேலோ கிடையாது எனவும் கூறப்படுகிறது. மனம் பொருந்திய நகர் என்றால் நோயை பரப்பும் கிருமிகளோ தொல்லை தரும் பிராணிகளோ எதுவும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் அந்நகரம் சுத்தமாகவும் ஆரோக்கியமுடையதாகவும் இருக்கும். உங்களுடைய இறைவனுக்கு அவன் அளித்துள்ள இத்தகைய பாக்கியங்களுக்காக
நீங்கள் நன்றியை தெரிவித்தால் அவன் மிக்க மன்னிக்கின்ற இறைவன். சில சமயங்களில் சில தவறுகளை நீங்கள் செய்துவிட்டாலும் அவற்றை மன்னித்து மென்மேலும் உங்களுக்கு தனது அற்கொடைகளை வழங்குகின்றவன் என்னும் கருத்தும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த கூட்டத்தினர் நன்றியுடன் நடந்து கொண்டார்களா? விவரம் அடுத்த வசனத்தில் கூறப்படுகிறது. செழிப்புமிக்க தோட்டங்களையும் உயர்தரமான கனி வர்க்கங்களையும் உணவுப் பொருள்களையும் வழங்கி செழிப்பாக்கி வைத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் புறக்கணித்தார்கள். 13 நபிமார்கள் அவர்களுக்கு மத்தியிலே தோன்றி அல்லாஹ்வின் ஏகத்துவத்தின் பக்கம் அவர்களை அழைத்தார்கள். அவர்களுக்கு அவன் அருளியுள்ள அற்கொடைகளை நினைவூட்டினார்கள். ஆனால் அவர்கள் அந்த நபிமார்களை பொய்யாக்கினார்கள். இந்த சுகபோகங்கள் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டவையாக நாங்கள் கருதவில்லை, எங்களுடைய சுய முயற்சியினாலேயே இவற்றை பெற்றோம் என்று கூறினார். ஆகவே அவர்கள் அரிமின் பெரும் வெள்ளத்தை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மழை தண்ணீரை தேக்கி வைத்து தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்துவதற்காக மாபெரும் அணையை கட்டியிருந்தார்கள். 12 வாய்க்கால்களை வெட்டி அந்த எண்ணிக்கைக்கேற்ப அணையின் 12 வாசல்களையும் கட்டியிருந்தார்கள். எந்த வாய்க்காலில் தண்ணீர் விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதற்கு நேராக உள்ள அணையின் வாசலை திறப்பார்கள். தேவைப்படும் அளவிற்கு தண்ணீரை திறந்து விட்டுவிட்டு அதற்கு பின் அதனை மூடி விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு வாய்க்காலுக்கும் அப்போதைக்கப்போது தண்ணீர் திறந்து விடப்படும். இதனால் அவர்களுடைய நாடு மிகவும் செழிப்பாக இருந்தது. இந்த அணைக்கட்டை குறித்துதான் அரிம் என இவ்வசனத்தில் கூறப்படுகிறது. நன்றி கெட்ட அவர்கள் மீது அரிம் மாபெரும் அணைக்கட்டை உடைத்து பயங்கரமான வெள்ளத்தை அவர்கள் மீது அனுப்பிவிட்டோம். அதனால் நேர் மாற்றமான நிலை ஏற்பட்டு எங்கும் வெள்ளக்காடாக ஆகிவிட்டது. பசுமையான பூமியில் வெள்ளம் புகுந்து எங்கு பார்த்தாலும் மணல் மேடாக அது காட்சி அளித்தது. பசுமையான விவசாயமும் மணலும் முற்றிலும் புதைந்து விட்டன. கனி தரும் மரங்கள் வீழ்ந்து வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டன. புளிப்பும் கசப்பும் கனியையும் காட்டு இழந்தது போன்று மரமாக மாறிவிட்டது. ஆகவே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுத்தமான ஊர் என்று அல்லாஹ் சொல்கின்றான், மனம் பொருந்திய ஊர் என்று சொல்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அற்கொடைகளை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தாமல் இருந்திருக்கின்றார்கள். வல்ல ரஹ்மான் அவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 40 வயது ஆனவுடன் இப்படி ஒரு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ், எனக்கு நீ செய்த எத்தனையோ உபகாரங்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த எல்லா நிஅமத்துகளுக்கும் நன்றியுள்ளவனாக நான் நன்றி செலுத்துகின்றேன். மூன்றாவதாக, நான் செய்கின்ற நல்ல அமல்கள் உன்னுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செய்ய வேண்டும். நான்காவதாக, என் மக்கள் என் பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஐந்தாவதாக, வாழும் காலமெல்லாம் என் பாவத்திற்கு உன்னிடம் மன்னிப்பு தேட வேண்டும். ஐந்தாவதாக, வாழும் காலமெல்லாம் நாம் முஸ்லீமாகவே வாழ வேண்டும் என்று கேட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் இதுபோன்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நம்ம பெற்றோர்களுக்காகவும் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக வேண்டும். எந்த நல்ல அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக வாழ வைக்க வேண்டும். அதற்கு முயற்சியும் செய்ய வேண்டும். வாழும் காலமெல்லாம் நம்முடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேட வேண்டும். வாழும் காலமெல்லாம் நாம் முஸ்லீமாகவே வாழ வேண்டும், ஈமானோடு வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா மரண வேளையில் கலிமாவை ஞாபகப்படுத்த தந்த அருள் புரிவானாக.
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வண்ணமாக அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்போம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு செய்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்கள் கொடுத்த அனைவரையும் பதிவு செய்து வைத்து அதிகமாக சோதிக்காமல் அதிகமாக பாதுகாப்பை வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.